So, hi all. I welcome you all for this special do's or don'ts confidence building session. ஸோ இந்த செஷனில் வந்து இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் 2025 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் பில்டிங் செஷன் இது. ஸோ இன்னும் வந்து மெயின்ஸ் வந்து நமக்கு இன்னும் 2 டேஸில் இருக்குது. ஸோ வர ஃப்ரைடே அன்னைக்கு யூ வில் பி ரைட்டிங் எஸ்ஏ, சாட்டர்டே சண்டேல ஜிஎஸ் 1 2 3 4. ஸோ லாஸ்ட் 2 டேஸில் நீங்கள் எல்லாருமே ஒரு புயல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருப்பீங்க, பயங்கர டென்ஸ்டாக இருப்பீங்க, ஆங்ஸைட்டியோடு இருப்பீங்க, பதட்டத்தோடு இருப்பீங்க. நம்மளால் முடியுமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் அங்கங்கே வந்திருக்கும். பாஸ் ஆகிடுவோமா அப்படிங்கிற பயம் இருக்கும். அடுத்த 2 நாளில் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்னும் 2 நாளில் என்ன படிக்கிறது, இன்னும் படிக்கவே இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். 20 கொஸ்டினும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். கொஸ்டின்ஸ் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். எல்லாரும் ஒன்று ஒன்று படிப்பாங்க, நம்ம அதை படிக்கலையே, இதை படிக்கலையே, நம்ம அந்த நோட்ஸ் படிக்கலாமா, இந்த நோட்ஸ் படிக்கலாமா, இல்லைனா வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒரு மெட்டீரியல் வச்சுருக்காரு அதை முடிக்கலாமா, ஆல்ரெடி நம்மளே முடிக்க வேண்டிய மெட்டீரியல் நிறைய வச்சுருக்கோமே அதை படிக்கலாமா அப்படிங்கிற பல விதமான ஒரு ஆங்ஸைட்டி அண்ட் தாட் ப்ராசஸில் வந்து எல்லாரும் இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் ஐ தாட் தட் let us come in live and discuss some basic motivation and provide the confidence for all the aspirants. ஸோ இந்த செஷனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின்ஸ் ஃபார் ஆஸ்பிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் 10 நாள், ஸோ அடுத்த 10 நாள் வந்து எப்படி வந்து உங்களோட மைண்டை வச்சுக்கணும். ஸோ இந்த 10 நாள் கணக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய எஸ்ஏ எக்ஸாம் சாட்டர்டே அண்ட் சண்டே, இந்த எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய இந்த 3 நாள், அப்புறமா வந்து மண்டே டு ஃப்ரைடே இந்த ஆப்ஷனலுக்கு நடுவில் இருக்கிற 5 நாள் லீவு, அப்புறம் திரும்ப லாங்குவேஜ் பேப்பர் அண்ட் ஆப்ஷனல். ஸோ இந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய இந்த 10 டேஸுமே உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் செஷன் தான் இந்த யூடியூப் லைவ். ஸோ இந்த செஷனில் ஐ தாட் ஐ வில் discuss about the practical necessities which aspirants have to keep in mind, and also about the things which aspirants should do and they should not do, and also we will be discussing about the mindset building. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் செஷன், மைண்ட் செட் பில்டிங் செஷன் ஒரு செஷன் போட்டிருப்பேன். ஏன்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு வெறும் வந்து நாலேஜ் மட்டும் போதாது, நாலேஜையும் தாண்டி ரைட் மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரைட் மைண்ட் செட் யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்க முடியுது. ஸோ நீங்கள் கடந்த 1.5 வருஷத்தில் நிறைய படிச்சிருப்பீங்க, எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 2 மாதம் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த படித்தது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த எக்ஸாம் போய் கொடுக்க போகிறீங்க. ஸோ லாஸ்ட் 2 மாதம் நம்ம போடுற எஃபர்ட் தான் இந்த எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க போகுது. ஆனால் இந்த 2 மாதம் எஃபர்ட்ஸுமே வந்து ரிசல்ட் கொடுக்குமா கொடுக்காதான்னு முடிவு பண்ணுறது இன்னொரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா, நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம இத்தனை நாள் சின்சியராக இருந்துட்டோம், லாஸ்ட் 90 டேஸ் நான் என்னோட பெஸ்ட் ஃபார்மில் இருந்தேன், மெயின்ஸ்க்கு நான் ஃபுல்லாக தயாராகிட்டேன் அப்படிங்கிற இருந்தாலே நம்மளால் பெஸ்ட்டாக வர வீக்கெண்டில் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோட் பிளாக்காக இருக்கிறது என்ன அப்படின்னா மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் எக்ஸாம் ஹால்லையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இத்தனை வருஷம் நம்ம போட்ட எஃபர்ட் ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் வந்து முடியணும்னா நம்ம வந்து வி ஹாவ் டு பெர்ஃபார்ம் ஆன் தி எக்ஸாம் டே. ஸோ எக்ஸாம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனாக இருக்கணும். அதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ இத்தனை நாளாக படித்தது முதல் ஸ்டெப்பு தான், அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இனிமேல் இந்த 5 நாள் எப்படி இருக்கீங்க, அந்த 10 நாள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை முடிவு பண்ணும்போது அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்ட் செட் தான், சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த்து தான். ஸோ அதை நீங்கள்லாம் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செஷன் வந்து நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற இந்த நெக்ஸ்ட் 2 டேஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்ரெடி வந்து இட்ஸ் தி டியூஸ்டே. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, தேர்ஸ்டேன்னு 2 நாள் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கும் நாளைக்கும் வந்து நீங்கள் வந்து யூ ஃபோக்கஸ் ஆன் ரிவிஷன், ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் சஜஷன், இந்த 2 நாள் வந்து நீங்கள் இது வரைக்கும் எழுதின மெயின்ஸ் ஆன்சர்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எழுதியிருப்பீங்க, கிங் மேக்கர்ஸ் மாணவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், எம்எஸ்எல்பி எழுதியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எழுதின இந்த மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸோடைய ஆன்சர் காப்பீஸ் எடுத்து ரீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், இப்போ ரிவிஷன் ஷெடியூல் இந்த அடுத்த 2 நாளைக்கு நீங்கள் என்ன வேணால் போட்டிருக்கலாம். பட் என்னோட பர்சனல் சஜஷன் இது ஒன்று சேர்த்துக்கிறது அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கு என்ன ஒன்று பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்டாக எழுதின இந்த 20 டெஸ்ட்டையுமே, 20 டெஸ்ட், 10 டெஸ்ட், 15 டெஸ்ட் எழுதிருப்பீங்களே, அதோட ஆன்சர்ஸ் எடுத்து பாருங்கள். அதில் நீங்கள் பெஸ்ட்டாக நிறைய ஆன்சர் எழுதிருப்பீங்க, பெஸ்ட்டாக சூப்பர் பாயிண்ட்ஸ் எழுதிருப்பீங்க. அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே திரும்ப சப்கான்ஷியஸ்குள்ளே தள்ளி இதை நான் ஆன்சர் ரேட்டிங்கில் எழுதணும் அப்படிங்கிறத நினைவு கூறுங்க. ரெண்டாவதாக வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர்ஸில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாமினர் இதை மாற்றுன்னு சொல்லியிருப்பார், இன்ட்ரோடக்ஷன் இப்படி மாற்றுன்னு சொல்லியிருப்பார், கன்க்ளூஷன் இப்படி மாற்றுன்னு சொல்லியிருப்பார், ஸோ இந்த மாதிரி மார்ஜின் வெளியே எழுதாதுன்னு சொல்லியிருப்பார், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ப்ரெசன்டேஷன் இப்படி அலைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, மேப்பை வந்து இப்படி வரையாதீங்க, டயக்ராம் இப்படி வரையாதீங்கன்னு நம்மளை பற்றின கரெக்ஷன்னு சொல்லியிருப்பாங்களா. அந்த கரெக்ஷன்ஸை இன்றைக்கி பார்க்குறது அவசியம்.
ஏன்னா இன்னைக்கு பார்த்துட்டா தான் நம்ம சப்கான்ஷியஸில் இருக்கும் விச் வி கேன் ரெப்ளிகேட். ஸோ அப்போ இந்த அடுத்த 2 நாளில் நீங்கள் எழுதின ஆன்சர்ஸ் எடுத்து பார்க்கறது இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த 2 நாள்லையுமே டோன்ட் ஓவர்வெல்ம். நான் இந்த 10 நாளுமே உங்களை ஓவர்வெல்ம் பண்ணிக்காதீங்க. மைண்டை வந்து லூசன் அப் பண்ணுங்க. இன்னைக்கும் நாளைக்கும் படிக்கிறது தான் உங்களுக்கு சண்டே டெஸ்ட்டில் வரப்போகுதுன்னு இல்லை. ஸோ இன்னைக்கும் நாளைக்கு படிக்கிறது தான் முக்கியங்கிறதும் இல்லை. ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. மைண்டை லூசன் அப் பண்ணுங்கள். மைண்டை வந்து ஃப்ரீ ஆக்குங்க. பி கேஷுவல், பி கூல், பி கம்போஸ்ட். கேப்டன் கூல் தோனி மாதிரி ஆகுங்க. அண்ட் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அப்படி ஃப்ரீ மைண்டிங்கில் நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ அடுத்து வந்து மைண்ட் செட் வந்து வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தி ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் விடணும். நான் வந்து பாஸ் பண்ணியே தீரணும், நான் இந்த சர்வீஸ் வாங்கியே தீரணும், நான் ஜெயிச்சியே தீரணும் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் ரிசல்ட் வரும். இத்தனை நாளாக நீங்கள் எழுதின மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து எம்எஸ்எல்பி எழுதியிருந்தாலோ இல்லை எந்த மெயின் ஸ்ட்ரெஸ் சீரிஸ் எழுதியிருந்தாலோ அது ஒரு இன்ஸ்டியூட்டோட மெயின் ஸ்ட்ரெஸ் சீரிஸ் அப்படிங்கிற இந்த மைண்ட் செட்டில் தான் அதை நீங்கள் எழுதியிருப்பீங்க. நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அதை வந்து யூபிஎஸ்சி நினச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அது ஒரு இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் தானே கேஷுவலாக எழுதியிருப்பீங்களா? அப்படி கேஷுவலாக எழுதுறப்போ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து மார்க் டெஸ்ட்டில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மெயின்ஸ் எக்ஸாமில் சொதப்புறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் அன்னைக்கு அவங்க பதட்டம் ஆயிடுவாங்க. அவங்க வந்து பயந்துருவாங்க, ஐயோ இது மெயின்ஸ்னு அவங்களுக்கு ஹிட் ஆகிடும். அந்த ரியாலிட்டி ஹிட் ஆகிறப்போ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வரக்கூடிய இந்த 5 நாள் எக்ஸாமும் எஸ்ஏ, ஜிஎஸ் 1 2 3 4 அண்ட் ஆப்ஷனல் இந்த 7 டெஸ்ட் அன்னைக்குமே அதை நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்னு ரியலைஸே பண்ணக்கூடாது. அது இன்னொரு இன்ஸ்டியூட்டோட மார்க் டெஸ்ட்னு தான் நீங்கள் போய் எழுதணும். ஸோ அது மார்க் டெஸ்ட்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணால் தான் பெஸ்ட்டு. நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணால் போதும். யூபிஎஸ்சிக்காக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஓகே, அன்னைக்கு எக்ஸாமில் புதுசாக எதுவும் பண்ணணும், ஸ்பெஷலாக எதுவும் பண்ணணும், இது யூபிஎஸ்சி அப்படின்லாம் இல்லை. இத்தனை நாளாக எப்படி கதை அடிச்சிங்களோ அதே மாதிரி கதையை எக்ஸாம் அன்னைக்கும் கதை அடிங்க. ஸோ தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரைட் வித் தி ஃப்ரீ ஃப்ளோ. எந்த ஒரு இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் அந்த எக்ஸாமில் எழுதுங்க. அது யூபிஎஸ்சின்னு ஹிட் ஆகாமல் நீங்கள் கேஷுவலாக டீல் பண்ணுங்கள். இப்படி கேஷுவலாக டீல் பண்ணுறது தான் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் செவரல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ். ஸோ அதனால் இதையும் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் டெஸ்ட் சீரீஸில் பண்ண அதே பெர்ஃபார்மன்ஸை ரெப்ளிகேட் பண்ணாலே போதுமானது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக பண்ணுங்கள். அதுவே வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் அண்ட் நம்மளுடைய சேஃப்டி. ஸோ அடுத்த இந்த 10 நாள்லையுமே ஃபுட் அட்வென்ச்சர்ஸ் எதுவும் பண்ணாதீங்க. கரெக்டான ஃபுட்டு சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத ஃபுட் எதுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் வயிற்றுக்கு ஒத்துக்காத ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்தி ஃபுட்டு, சிம்பிள் ஃபுட்ஸை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள். அண்ட் தேவையில்லாத ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் சேஃப்டியை பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி டைமில் போய் ஏதாவது இன்ஜுரி ஆகி அடிப்படுறதுங்கிறது இட்ஸ் நாட் குட். ஸோ அதனால் தேவையில்லாத இன்ஜுரிஸும் உடம்பு சரியில்லாமல் போகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மை பர்சனல் அட்வைஸ் இஸ் நீங்கள் இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ட்ராவல் வந்து எக்ஸாமுக்காக ஃப்ரைடே பண்ணக்கூடிய ட்ராவலாக தான் இருக்கணும். அண்ட் எஸ்ஏ டெஸ்ட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எஸ்ஏ இருக்கிறதுனால தேர்ஸ்டே அன்றைக்கி ஃபுல் டே என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் எஸ்ஏ கொடுக்குறது இட்ஸ் அட்வைசபிள். ஸோ ஃபுல் டே எஸ்ஏக்கு கொடுங்க. ஏன்னா அது ஒரு தனி பேப்பர். நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ஸ்டேவும் உட்காந்து ஜிஎஸ்கே படிச்சுட்டு சாயங்காலம் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் எஸ்ஏ பார்த்துட்டு வருவோம். நீங்கள் தேர்ஸ்டே அன்றைக்கி என்ன பண்ணணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 5 எஸ்ஏ 6 எஸ்ஏவாது எழுதியிருப்பீங்களே, மினிமம் 5-6 எஸ்ஏவாது எழுதியிருக்கணும். நீங்கள் எவ்வளோ எஸ்ஏ எழுதியிருந்தாலும் அந்த என்டையர் எஸ்ஏஸோடைய ஆன்சர் ஷீட்ஸ் எடுத்து படிங்க. நீங்கள் எழுதின எஸ்ஏவை எடுத்து முதல்ல அந்த தேர்ஸ்டே அன்னைக்கு படிங்க. ஏன்னா நம்ம எழுதின எஸ்ஏ நம்ம படிக்கிறப்போ ஒரு மாதம் கழித்து படிக்கிறப்போ நமக்கே வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கே உங்களுடைய பெஸ்ட்டும் தெரியும், உங்களோட மைனஸும் தெரியும். ஸோ அதை வந்து எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்க்குறப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே நாளைக்கு இதை போய் நம்ம பண்ணணும், நாளைக்கு இதை போய் நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எஸ்ஏ கொடுத்தா நம்ம இப்படிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோமா. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 12 எஸ்ஏ ஒரு 15 எஸ்ஏ எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கே வெரைட்டி தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 10 எஸ்ஏவாவது எழுதிருப்பீங்க. ஒரு 5 எஸ்ஏ டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா ஒரு 10 எஸ்ஏ எழுதிருப்பீங்க. இந்த 10 எஸ்ஏலையும் நீங்கள் ஒரு கொஸ்டினையும் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து அதை சமாளிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு அதை பார்க்குறப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. ஸோ அதுதான் என்ன கேட்டால் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டு சீ நவ். ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு உட்காந்து நீங்கள் எழுதின எஸ்ஏ பாருங்கள், உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷன்ஸை பாருங்கள், நீங்கள் போட்டு சப்ஹெட்டிங்கை பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ண பாயிண்ட்ஸை பாருங்கள், நீங்கள் பண்ண மல்டிபிள் டைமென்ஷன் பாருங்கள். நீங்கள் ஒரு எஸ்ஏ சொதப்பி வச்சிருப்பீங்களா, அதில் கமெண்ட்ஸில் எழுதியிருப்பாங்க இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு. அதை படித்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது பண்ணுங்கள். அண்ட் அனெக்டோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி அனெக்டோட்ஸ்க்கு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம், எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், எஸ்ஏக்கு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம். அதை அன்றைக்கி தேர்ஸ்டே அன்றைக்கி நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் வந்து நீங்கள் தேர்ஸ்டே அன்றைக்கி பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அடுத்தது வந்து எக்ஸாம் ஹால் நைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே ஈவினிங் வந்துடும். தேர்ஸ்டே ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங், இந்த 3 நாளுடைய ஈவினிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த 3 நாளுடைய ஈவினிங்குமே நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். இந்த 3 நாளுடைய நைட் இருக்குல்ல, தேர்ஸ்டே நைட், ஃப்ரைடே நைட் அண்ட் சாட்டர்டே நைட், இந்த 3 நைட்ஸுமே யூ ஷுட் ஸ்லீப் வெல்.
ஸ்லீப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் என்டையர் மெயின்ஸ் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, ஃப்ரைடே அன்னைக்கு எஸ்ஏ எழுதுவீங்க, சாட்டர்டே அன்னைக்கு காலையில் GS1, மத்தியானம் GS2, காலையில் GS3, மத்தியானம் GS4. நீங்கள் எத்திக்ஸ் எல்லாம் எழுதுறப்போ உங்கள் பிரெயின் எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும். உங்கள் பிரெயின் வந்து அப்படியே வந்து என்னை விட்ரா சாமி அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக பிளாங்க் ஆயிருக்கும். இது ஆல்ரெடி நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே அது ரியலைஸ் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம பிரெயின் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் லெவலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யுவர் பிரெயின் வில் பி அட் இட்ஸ் பீக். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பீக் வேலையை பிரெயினுக்கு நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ல, அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல நீங்கள். ஸோ அப்போ யூ ஹாவ் டு ஸ்லீப். நீங்கள் இன்னைக்கு நைட் உட்காந்து 1 மணி 2 மணி வரைக்கும் படித்து எதுவுமே எக்ஸ்ட்ரா மார்க் வாங்க போகிறதில்ல. ஆனால் இன்னைக்கு நைட் நீங்கள் 11 o'clock லைட் ஆஃப் பண்ணிட்டு சும்மா தூங்குனீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். கிவிங் ரெஸ்ட் டு பிரெயின் வில் கிவ் யூ மோர் டிவிடன்ஸ் தேன் சிட்டிங் அண்ட் ஸ்டடிங் டில் 2 o'clock டுடே ஆர் டுமாரோ ஆர் எனி ஆஃப் தி அப்கமிங் 3 days. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, அப்படியே 11 மணிக்கு புக்கை மூடி வச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருங்க. தூக்கம் வருதோ வரலையோ அது முக்கியம் கிடையாது. லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுறது அவசியம். நீங்கள் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுறப்பே தூக்கம் வந்துடும், தூங்கிடுங்க. தூக்கம் வரலனாலும் லைட் போடாதீங்க. எஸ்பெஷலி மொபைலை மட்டும் திறந்து பார்த்துறாதீங்க. மொபைல் பார்க்க வேண்டிய டைமே அது இல்லை. நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு சும்மா படித்து தாட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மொபைல் மட்டும் திறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் 11க்கு தூங்கலாம், 1 மணிக்கு தான் உங்களுக்கு தூக்கமே வரணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 hours தூங்கவே வரலனாலும் பரவாயில்ல, சும்மா இருங்க. அதில் உட்காந்து ஏதோ ஒன்று ரிவைஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க்லாம் வாங்க போகிறதில்ல. ஸோ அதனால் இன்னைக்கு டியூஸ்டே நைட், வெனஸ்டே நைட், தேர்ஸ்டே நைட், ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட், இந்த எல்லா நைட்ஸுமே 7 hours தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. 11 o'clock தூங்குங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாம் வந்து 9 o'clock. ஸோ நம்ம எக்ஸாம் ஹால் உள்ள 8:30 போகணும். அப்போ நம்ம எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 8 to 8:15 போகணும். ஸோ 8 o'clock எக்ஸாம் சென்டர் போனோம்னா நீங்கள் வந்து ஒரு 7:45, 7:15 கிளம்பணும். நீங்கள் 7:15 கிளம்பணும்னா ஒரு 6 o'clock எந்திரிக்கணும். ஸோ 6 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா 11 o'clock தூங்கி இருக்கணும். ஸோ 11 o'clock தூங்கி 6 மணிக்கு எந்திரிச்சாதான் 7 hours ஸ்லீப் கிடைக்கும். ஸோ அப்போ இன்னிலேருந்தே 11 o'clock லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுங்க. இன்னைக்கு நைட்டு படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு அடிஷனல் பெனிஃபிட்ஸும் கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் லைட் ஆஃப் பண்ணிட்டு 11 o'clock தூங்கினீங்கன்னா இட் வில் கிவ் யூ மோர் டிவிடன்ஸ். ஸோ ஸ்லீப் வெல். ஸ்லீப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அடுத்த 10 நாளுமே 11 o'clock தூங்க போகிறோம், 6 o'clock எந்திரிக்க போகிறோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சிலர் என்ன தான் பண்ணுவாங்க, எக்ஸாம் அப்போலாம் கரெக்டாக தூங்கிட்டு திரும்ப அடுத்த மண்டே இந்த 5 நாள் லீவில் வந்து ஸ்லீப் சைக்கிளுக்கு எடுத்துப்பாங்க. இன்னிலேருந்து 31st வரைக்கும் 11 o'clock தூங்குறோம், 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஷெடியூல். இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு அடுத்த நாளைக்கு என்னென்ன பண்ணணும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம 8:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து யூ மேக் ஷுர் தட் யூ ரீச் எக்ஸாம் ஹால் பை 8:15. மேக்ஸிமம் 8:15 போயிடணும். ஏன்னா 8:30 போய் ஆகணும். ஸோ அப்போ 8:15 போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 8 o'clock போகிறது இட்ஸ் வெரி சேஃப். 8:15 வந்துருங்க. அண்ட் ட்ராவல் போகிறப்போ சேஃபாக போங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் அன்றைக்கி என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்மிட் கார்டு 2 காப்பி எடுத்துக்கோங்க. ஒரு காப்பி எக்ஸாம் ரூம்குள்ளே கொண்டு போவீங்க, இன்னொரு காப்பி உங்கள் பேக்கில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பேக் எங்கே வைக்க போகிறோன்னே தெரில. சம்டைம்ஸ் எக்ஸாம் ஹால்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அலோவே பண்ண மாட்டாங்க. போன வாட்டி நாங்களாம் வந்து வெளியே ரோட்டில் நின்றுட்டு இருந்தோம், ரோட்டில் தான் பேக்கை வச்சுட்டு போகணுன்ட்டாங்க. அந்த பில்டிங்குள்ளேயே பேக் அலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது ரோட்டில் அப்படியே பேக்கை வச்சுட்டு அப்படியே உள்ளே போகணும். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ உங்களோட பேக்கில் ஒரு ஹால் டிக்கெட், உங்கள் கையில் ஒரு ஹால் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2 செட்டு பென்னும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எக்ஸாம் ஒரு எக்ஸாம் செஷனுக்கும் நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு பென், அதுக்கு ஒரு ஸ்பேர் பென் ப்ளஸ் ஒரு ரீஃபில். ஸோ 2 பென் ஒரு ரீஃபில் இருக்கணும். எக்ஸாம் ஹால்குள்ள உட்காந்து ரீஃபில் மாற்றக்கூடாது. ஒரு பென் எழுதுறீங்க, அது காலி ஆயிடுச்சுன்னா இன்னொரு பென் எடுத்து எழுதணும். ஸோ எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ரீஃபில்லாம் மாற்றக்கூடாது. 2 பென் ஒரு ரீஃபில் தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு பென் ஒரு ரீஃபில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ இந்த ரீஃபில் வந்து கரெக்டாக வந்து எல்லா எக்ஸாம் முன்னாடி மாற்றிடுங்க. ஸோ நீங்கள் என்ன பெண்ணோ அதை எடுத்துகிட்டு போங்க. கூடவே ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா அது அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பெண்ணை இப்போயே பல்காக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாமுக்கு முந்தினாலும் போய் வாங்காதீங்க. ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. ஹால் டிக்கெட்டில் கொடுத்து அந்த ஐடி ப்ரூஃபை கொண்டு போகிறது பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட்ச், அனலாக் வாட்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட்ச் பார்க்காம எப்படி தான் இன்னும் நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவார்டே கொடுக்கணும். ஏன்னா வாட்ச் பிளேஸ் தி மோஸ்ட் க்ரூஷியல் ரோல் இன் தி என்டையர் மெயின்ஸ் ரைட்டிங். ஸோ வாட்ச், அனலாக் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. டிஜிட்டல் வாட்ச் அவாய்ட் பண்ணுங்கள். பேட்டரி ஏதாவது ரீசார்ஜ் பண்ணணும்னா பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம். ஸோ 2 டைப் ஆஃப் வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில் விச் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட் பொதுவாக அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாக இருந்தால் நிச்சயமாக அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. இல்லை எனி வாட்டர் பாட்டில் வாங்கி, கடையில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி ஸ்டிக்கர் கூட பிச்சுக்கோங்க. ஆனால் வாட்டர் பாட்டில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எவ்ரி 1 hour நீங்கள் கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான், எக்ஸாம் ஹால் 3 hours, அந்த எவ்ரி 1 hour கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கிறப்போ தான் நம்ம அட்டென்டிவாக இருப்போம், ஆக்டிவாக இருப்போம். ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட் இன் தி எக்ஸாம் ஹால். ஸோ அதனால் நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு போகிற பழக்கம் இல்லைனாலும் இந்த மெயின்ஸுக்கு தயவு செஞ்சு கொண்டு போங்க. ஏன்னா ஸ்டேயிங் ஹைட்ரேட்டட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. அதுதான் நம்ம பிரெயின் ஆக்டிவாக வைப்போம், பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். 1 hour ஒரு வாட்டி தண்ணி குடிங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டாஃபி எடுத்துகிட்டு போங்க.
ஏன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி ஆஃப்டர்நூன் செஷனில் ஒரு 2 o'clock 3 o'clock 4 o'clock அப்புறம் தூக்கம் வராமல் இருக்கணும்னா டாஃபி எடுத்துகிட்டு போங்க. டாஃபினா என்னதுன்னா, நான் சாக்லேட்னு சொல்கிறது இட்ஸ் நாட் சம் டைரி மில்க் சில்க் ஆர் சம்திங். ஐம் டாக்கிங் அபவுட் சம் ஹால்ஸ் ஆர் பிக்ஸ் மிட்டாய். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாயில் இருந்துகிட்டே ஸ்வீட்டாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா நமக்கு தூக்கம் வராது, பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே வாயில் வந்து டாஃபி வச்சிருப்பேன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி செஷன். எனக்கு மதியானம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாஃபி வச்சுக்கிட்டே சாப்பிடுங்க. முடிஞ்சால் ஒரு ஃபேஸ் வாஷோ டவலோ கொண்டு போங்க. ஏன்னா காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிடுறோம், மதியான டெஸ்ட்டு முக்கியம் தானே, அதுக்கு மட்டும் சோம்பேறியாக போகணுமா? மதியான டெஸ்ட்டுமே ஒரு 1-1:30 மணிக்கு போயிட்டு மூஞ்சி கழுவி ஃபேஸ் வாஷ் வச்சோ இல்லை சோப்பு வச்சோ மூஞ்சி கழுவி மூஞ்சை தொடச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்து தலைவாரிட்டு திரும்ப சென்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போங்க. அப்போ தான் வந்து உடம்பு ஃபேஸு வைஷ்ணவ் பண்ணும்போது நம்ம சப்கான்ஷியஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சிக்னல். அதுதான் உங்கள் பிரெயினுக்கு அது ஒரு சிக்னல். ஓகே இப்போ ஃப்ரெஷ்ஷாக போகணும், எக்ஸாம் ஹாலுக்கு கரெக்டாக போகணும் அப்படிங்கிறது ஒரு சிக்னல். ஸோ ஃப்ரெஷ்ஷாக போங்க. ஸோ தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் இட். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் ஹாலில் அது பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லஞ்ச். ஸோ இந்த எக்ஸாம் டேஸ் அன்றைக்கி லைட்டாக சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போகாதீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போங்க. லைட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, லைட்டான ஒரு லஞ்ச் சாப்பிடுங்க. எல்லா எக்ஸாம் சென்டர்ஸ்லையும் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ என்ஜிஓஸ் வில் பி ப்ரொவைடிங் லஞ்ச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லஞ்ச் வந்துடும். அந்த லஞ்ச் டீசெண்டாகவும் இருக்கும். நானும் கடந்த பல வருடங்களாக அந்த லஞ்சை சாப்பிட்டுட்டு இருக்கேன். தட் லஞ்ச் வில் பி வெரி குட். அண்ட் அந்த லஞ்ச் வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து யூ கேன் ஈட். ஓகே. அண்ட் we are very grateful to that NGO who is providing lunch during the writing. ஸோ அந்த லஞ்ச் வந்து நல்லாவே இருக்கும், அது சாப்பிட்லாம். அப்படி இல்லை நான் வந்து என்னோட ஓன் லஞ்சை நான் கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக கொண்டு போகலாம். அண்ட் நான் முதல்வனில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களே வந்து லஞ்ச் கொடுத்துருவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அதுவே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் லஞ்ச் எப்போ சாப்பிட்ணுன்னா, எக்ஸாம் 12 o'clock முடியும். ஒரு 12:15 வெளியே வருவீங்க. 12:30 12:40 சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour டைஜஷன் முடியட்டும். நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து 1:30 மணிக்கு சாப்பிடாதீங்க. ஒரு 12:30 சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் அந்த மதியான டைம் எங்கேயாவது தூங்குங்க. எப்படியும் எக்ஸாம் சென்டருக்குள்ளே இன்கேஸ் அலோவ் பண்ணலன்னா ரோட்டில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கார் கீர் ஏதாவது வந்தீங்கன்னா, ப்ரிவிலேஜாக இருந்தீங்கன்னா காரில் போய் இருந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷேடில் போய் உட்காருங்க. அந்த மதியானம் முடிஞ்சால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 15 minutes 20 minutes பவர் நாப் எடுங்க. பக்கத்தில் ஏதாவது பார்க் இருக்கான்னு பாருங்கள், பார்க்கில் போய் உட்காந்துக்கோங்க. இங்கே அண்ணா நகர் ஒரு சென்டர் இருக்குது. அண்ணா நகர் சென்டரில் சென்னை கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான், ஷெனாய் நகரில். பக்கத்துலேயே பார்க் இருக்குது. ஸோ பார்க்கில் எங்கே ஷேட் இருக்குன்னு பார்த்து உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. இல்லை ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் போயிடுங்க. அந்த மதியான டைம் ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கேயே லஞ்ச் கூட லைட்டாக ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துருங்க. சாப்பிட்டு ஏஞ்சி வரணும்னு இல்லை, ஒரு 1:30 வரைக்கும் அங்கேயே உட்காந்து படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டு முடிஞ்ச அப்படியே வந்துட்டு கூட வரலாம். பட் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு ஸ்லீப் சம்வேர். ஏதோ ஒரு இடத்துல அந்த பவர் நாப் எடுத்தா அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த GS 1க்கு 2க்கு அந்த லஞ்ச் டைமில் உட்காந்து படிக்கிறத விட ஒரு பவர் நாப் 15 minutes எடுத்தீங்கன்னா தட் வில் ரிஃப்ரெஷன் அப் யூ அண்ட் தட் வில் கிவ் யூ மோர் டிவிடன்ஸ் தென் யூ ரிவைசிங் சம்திங். அண்ட் அதே மாதிரி இந்த லஞ்ச் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கன்சைஸ்டான நோட்ஸ் கொண்டு போங்க, பல்கி நோட்ஸ் கொண்டு போகாதீங்க. சும்மா அதாவது அந்த ஒரு நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கவே ஒரு 12:40 12:45 ஆகிடும். ஒரு 1:40 வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஒரு 1 hour தான் உங்களுக்கு மதியானம் படிக்க டைம் இருக்கும். பார்க்க 2.5 hours மாதிரி இருக்கும், ஆனால் 2 o'clock சென்டருக்குள்ளே போகணும். ஸோ ஒரு 1 hour தான் உங்கள் கையில் இருக்குது. அந்த 1 hourல என்ன படிக்கணுமோ அதை மட்டும் கொண்டு போங்க. திரும்ப ஒரு பல்காக ஒரு பண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு பண்டில் திருப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி திருப்பினீங்கன்னா என்ன ஆகிடும்னா, ஃபுல் பண்டில் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். சிம்பிளாக ஒரு 4 A4 ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா பார்த்துட்டு மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆகுங்க. தட் கிவ்ஸ் யூ மோர் டிவிடன்ஸ் தென் ரீடிங். இதெல்லாம் நான் சொல்கிறது 5 மெயின்ஸ் நான் UPSC எழுதியிருக்கேன். அண்ட் ஸோ அந்த 5 மெயின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸே எழுதியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து டேக்கிங் ரெஸ்ட் அண்ட் ஹேவிங் அ பவர் நாப் கிவ்ஸ் யூ மோர் டிவிடெண்ட் தென் சிட்டிங் அண்ட் ரீடிங் சம் ரேண்டம் நோட்ஸ் இன் தி லஞ்ச் பீரியட். ஸோ பட் அதையும் இப்போ கொண்டு போனீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக கொண்டு போங்க. நிறைய வந்து கொண்டு போயிட்டு டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மணிக்கு உள்ளே போகிறப்போ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போங்க. எதர் வெளியே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லை எக்ஸாம் சென்டர் உள்ளே டாய்லெட்டில் அங்கே வாஷ் பேஷன் இருக்கும், அங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போங்க. சோப் இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகி போங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் செஷனுக்கு டாஃபி கொண்டு போங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ சாட்டர்டே அன்றைக்கி நீங்கள் ஃப்ரைடே அன்றைக்கி தூங்கிடுவீங்க, கரெக்டாக வந்து 11 o'clock தூங்குங்க. சாட்டர்டே அன்றைக்கி வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 1 hour படிங்க, 2 hours படிங்க, 10 o'clock வைண்ட் அப் பண்ணிவிடுங்க, 11 o'clock தூங்கிடுங்க. சாட்டர்டே அன்னைக்கு நல்லா தூங்குறது ரொம்ப 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 அவசியம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நைட் ஆஃப் திஸ் என்டையர் மெயின்ஸ் எதுனா சாட்டர்டே நைட் தான். போத் தி சாட்டர்டே நைட்ஸ். அங்கே ஆப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ்க்கு அது தேவை, இங்கே GS 3 and 4க்கு அது தேவை. நீங்கள் சாட்டர்டே நைட் சரியாக தூங்கலைன்னா இட் மைட் அஃபெக்ட் யுவர் எத்திக்ஸ் ப்ரிப்பரேஷன், எத்திக்ஸ் ரைட்டிங். ஏன்னா எத்திக்ஸ் வந்து 4வது டெஸ்ட்டாக சண்டே அன்னைக்கு வரும்போது நம்ம பிரெயின் ஆல்ரெடி எக்ஸாஸ்டடாக இருக்கும். அப்போ நம்ம உட்காந்து நம்ம பிரெயின் ஒர்க் ஆகலைன்னா நம்ம படித்த எத்திக்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஐ வுட் அர்ஜ் யூ டு sleep well on Saturday night.
நமக்கு இருக்கிற டயர்ட்னஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். ஆனால் 11 o'clock தூங்கிடுங்க, தயவு செஞ்சு லேட் பண்ணாமல் இருங்க. ஸோ டேக்கிங் ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ சாட்டர்டே நைட் தூங்குவீங்க, திரும்ப ரிப்பீட் த சேம் திங் ஆன் சண்டே. ஸோ உங்களுக்கு வந்து மைண்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. டோன்ட் கெட் கெட் டவுன். இப்போ வந்து என்னன்னா செல்ஃப் டவுட்டை மட்டும் எங்கேயும் வர வச்சிடாதீங்க, சரியா? நம்மளால முடியுமா அப்படிங்கிற அந்த டவுட்டுக்கு இடமே கொடுக்காதீங்க. நிச்சயமா முடியும், நிச்சயமா பண்ணிடுவோம். அது ஆல் 14,000 பீப்புளும் ஈக்குவலி போய்ஸ்டாக தான் இருக்கீங்க. இனிமேல் வந்து காம்படிஷன் எங்கே இருக்குன்னா அந்த 5 நாள் யார் பண்ணுறாங்கிறது தான் இருக்குது. இப்போ நிறைய படித்தவனுக்கும் மீடியமாக படித்தவனுக்கும் கம்மியாக படித்தவனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னா ஒரு வித்தியாசமும் இல்லை. யாராக இருந்தாலும், எவ்வளோ படித்தவனாக இருந்தாலும், இல்லை சரியாக படிக்காதவனாக இருந்தாலும், இந்த 5 நாளில் என்ன பண்ண போகிறாங்கிறத வச்சு தான் எல்லாம் முடிவாக போகுது. ஸோ அதனால் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் எதுவுமே முடியல. ஸோ டோன்ட் கிவ் அப். நிச்சயமாக என்னால் முடியும், இந்த கொஞ்சம் பாசிபிலிட்டியில் ஐ கேன் டூ அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் போய் எழுதுங்க, நிச்சயமாக முடியும். நான் என்னோட 11 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், படிப்பையும் தாண்டி ப்ரிப்பரேஷனையும் தாண்டி ப்ராக்டிஸையும் தாண்டி கன்சிஸ்டன்சியும் தாண்டி இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் தேவை, அதீதமான ஓவர் கான்ஃபிடன்ஸ் தேவை. இந்த அதீத ஓவர் கான்ஃபிடன்ஸும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டு இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரிசல்ட். ஐ கேன் கேரண்டி தட் அண்ட் சே. ஸோ அதனால் யூ ஹாவ் தட் பாசிட்டிவ் மைண்ட் செட், சரியா? எந்நேரமும் செல்ஃப் டவுட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு முக்கியமான மெடிடேஷன் பண்ணணும். என்ன மெடிடேஷன்னா, நீங்கள் அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் GS1ல நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு இருந்திருப்பீங்க, 2ல ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு இருந்திருப்பீங்க. இப்போ எத்திக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கீவேர்ட்ஸை நிச்சயமாக யூஸ் பண்ணணும். மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட், கிரைசிஸ் ஆஃப் கன்ஷியன்ஸ், அப்புறமா வந்து மாரல் இன்ஜுரி, இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தை எழுதணும்னு சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து எழுதணும்னு வச்சிருப்பீங்கல்ல. 7 பேப்பருக்குமே ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. GS1னா இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் எழுதணும், GS3னா வந்து நம்ம கன்க்ளூஷனில் SDG கோல்ஸ் போடணும், நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷனில் எழுத போகிறோம், நம்ம சர்க்காரியா கமிஷன் எழுதணும், நம்ம செகண்ட் ARC எழுதணும், நம்ம வந்து கன்க்ளூஷனில் வந்து ஸ்கீம்ஸ் எழுத போகிறோம், நம்ம விக்சித் பாரத் எழுத போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், இந்தந்த எக்ஸாமில் இதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் இந்த 2 மாதமும் ஒன்று கற்று வச்சுருப்பீங்கல்ல. இதெல்லாம் நான் இந்த டெஸ்ட்டில் பண்ணிடணும் அப்படின்னு அதை வந்து ஒரு A4 ஷீட்டில் லிஸ்ட் எழுதுங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், யூ டோன்ட் திங்க், யூ ரைட் இட் டவுன். எஸ்ஏல நான் எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எஸ்ஏ கொண்டு, GS1ல நான் இதெல்லாம் பண்ணிடணும். ஓகே, GS1ல நான் ஜாகிரஃபினா எல்லாத்துக்கும் ஒரு டயக்ராம் போடணும், GS2னா நான் ஆர்டிகல் எழுதணும், DPSP எழுதணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எழுதணும், அப்புறமா சர்க்காரியா கமிஷன், புன்ஷி கமிஷன், நேஷனல் கமிட்டி ஆன் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், செகண்ட் ARC, இதெல்லாம் எழுதணும், இந்த கமிட்டி எழுதணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து IRனா நான் வாசுதேவ குடும்பகம் எழுதணும், ஒன் எர்த் ஒன் வேர்ல்டு அதை எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் நான் எழுதணும். சூப்பர் பவர், மகாசாகர், சாகர், ஆக்டிஸ்ட், லுக்கிஸ்ட், இதெல்லாம் எழுதணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் எழுதுங்க. என்னென்னலாம் நீங்கள் ஒரு பேப்பர்லும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு A4 ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு தூங்குறப்போ சொல்லிட்டு தூங்கணும். எக்ஸாம் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த கமெண்ட்ஸ் வந்து பல்லு தேய்ச்சிட்டு ஒரு வாட்டி சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது, 9 மணி டெஸ்ட்டுக்கு 8:40 நம்ம உள்ளே போயிடுவோம். கரெக்டாக வந்து இந்த 8:45 இருந்து 9க்குள்ளே இருக்க இந்த 15 நிமிஷத்தில் அந்த 3 மணி நேரம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணும். இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இன்ட்ரோடக்ஷன் இப்படி எழுத போகிறேன், கன்க்ளூஷன் இப்படி எழுத போகிறேன், இந்த 3 மணி நேரம் இப்படி பண்ண போகிறேன்னு விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஸோ யூ கிவ் யுவர் செல்ஃப் கமாண்ட்ஸ் அண்ட் யூ விஷுவலைஸ் திட் என்டையர் 3 hours. இந்த விஷுவலைசிங் தி என்டையர் 3 hours ஃப்ரம் டுடே, இன்னிலேருந்தே ஆரம்பிச்சு இன்னிலேருந்தே பண்ணுங்கள். இன்னிலேருந்து எப்போ டைம் கிடச்சாலும் அந்த 3 மணி நேரத்தை விஷுவலைஸ் பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு என்ன முடிக்க போகிறோம், 50 மார்க் எப்போ முடிக்க போகிறோம், 10 மார்க் எப்போ முடிக்க போகிறோம், இன்ட்ரோடக்ஷன் என்ன எழுத போகிறோம், கன்க்ளூஷன் என்ன எழுத போகிறோம், கேஸ் ஸ்டடி என்ன எழுத போகிறோம், இது எல்லாத்தையுமே அந்த 3 ஹவர்ஸையும் மைண்டில் ஓட்டிகிட்டே இருங்க. அது எக்ஸாமுக்கு கரெக்டாக காலையில் எக்ஸாமுக்கு 8:45 to 9 எக்ஸாம் ஹாலில் உட்காந்து இதை மெடிடேட் பண்ணி இமேஜின் பண்ணி இதை வந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எத்திக்ஸ் டெஸ்ட், மத்தியான டெஸ்ட் எது எழுதினாலும் அந்த 2:15 to 2:30 இருக்க அந்த 15 நிமிஷம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எழுதி வச்ச கமாண்டை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா இமீடியட்லி பிஃபோர் எக்ஸாம் தான் நம்ம அதை சொன்னால் தான் நம்ம அதை பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம், 2 மாதம் 3 மாதம் உழைச்சி மெயின்ஸுக்கு என்னென்னமோ தயாராகி ஆன்சர் ரைட்டிங்லாம் எழுதி ரெடி ஆகும். ஆனால் எதையுமே எக்ஸாமில் பண்ணிட்டு வரமாட்டோம். எக்ஸாமில் போயிட்டு சர்வைவல் மோடில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுவோம். நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் போயிட்டு சர்வைவல் மோடுக்கு போகக்கூடாது. அந்த 3 மணி நேரமும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ அந்த 3 மணி நேரமும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா அது நீங்கள் 3 மணி நேரமும் என்ன பண்ண போறீங்கிறத அந்த 15 மினிட்ஸ் உங்ககிட்ட நீங்கள் பேசணும். ஸோ அதை பேசுகிறப்போ தான் அந்த 3 hours உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ யூ ரிமெம்பர் திஸ் திங், இந்த செல்ஃப் டாக் அண்ட் விஷுவலைசேஷன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் என்டையர் எக்ஸாமினேஷன் அண்ட் திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் த 3 levels. ப்ரிலிம்ஸ்க்கு இதான் பண்ணணும், மெயின்ஸ்க்கு இதான் பண்ணணும், இன்டர்வியூக்கு இதான் பண்ணணும். ஸோ இது நிச்சயமாக பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னா உங்களால் 4 நாளும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். சண்டே நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஜாலியாக உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, டிவி பாருங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.
அன்றைக்கி நைட் எதுவும் படிக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க. மைண்டை வந்து எவ்வளோ ரெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. எத்திக்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அதுக்காக மண்டே ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. சண்டே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே டிவி பார்க்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், பிரேக் எடுக்கலாம், நல்லபடியாக நல்லா சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தூங்கலாம். ஒரு 8 hours 9 hours தூங்குங்க. ஆனால் மண்டே அன்னைக்கு மட்டும் பிரேக்கே எடுக்கக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மண்டேவும் சேர்த்து அப்படியே பிரேக் எடுத்துட்டு மண்டே மதியானம் இல்லை மண்டே சாயந்தரம் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. சண்டே நைட்டு ஈவினிங் பிரேக் எடுத்தாச்சு, சண்டே நைட் நல்லா தூங்கியாச்சு, மண்டே காலையில் உட்காந்து அடுத்த 5 நாளுமே ஆப்ஷனலுக்கு படிக்கணும். 2 விஷயம் பண்ணணும். ஒன்று ஆப்ஷனலுக்கு படிக்கணும், அண்ட் டெய்லி ½ an hour வந்து கம்பல்சரி பேப்பர், லாங்குவேஜ் பேப்பர் கொடுக்கணும். உங்களோட லாங்குவேஜ் வந்து தமிழோ இல்லை ஹிந்தியோ இல்லை எந்த லாங்குவேஜோ அந்த பேப்பருக்கு வந்து நீங்கள் டெய்லி ஒரு ½ an hour கொடுக்கணும். நீங்கள் தமிழாக இருந்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த வீடியோ பார்க்குறவங்க தமிழ் தான். ஸோ தமிழாக இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் டெக்ஸ்ட் எடுத்து படிங்க, ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க, இல்லை தமிழில் ஏதாவது ஒரு புக் எடுத்து படிங்க. ஏன்னா தமிழ் டெக்ஸ்ட்டும் தமிழ் ரீடிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அண்ட் என்டையர் சிலபஸ் இருக்குல்ல, யூபிஎஸ்சியோட என்டையர் சிலபஸையுமே நீங்கள் முடிஞ்சால் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சிலபஸில் இருக்க எல்லா வார்த்தைக்கும் தமிழில் உங்களுக்கு தமிழாக்கம் தெரியுதான்னு பாருங்கள். இது தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளால் அந்த டிரான்ஸ்லேஷன்ஸும் எஸ்ஏ ரைட்டிங்கில் கீவேர்ட்ஸும் நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் டெய்லி ஒரு ½ an hour வந்து தமிழுக்கு கொடுக்கறது தப்பே கிடையாது. கம்பல்சரி பேப்பர் தானே, இலக்காரமாக இருக்காதீங்க, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிற டைம் ஃபுல்லாகவுமே ஆப்ஷனல் கொடுங்க. இந்த ஆப்ஷனலுக்கும் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது, நீங்கள் இது வரைக்கும் எழுதின எல்லா ஆப்ஷனல் டெஸ்ட் சீரிஸோட ஆன்சர் ஷீட்ஸ் எடுத்து படிக்கிறது. உங்கள் ஆன்சர் ஷீட்ஸ் எடுத்து படிங்க. ரெண்டாவது, என்டையர் ஆப்ஷனல் சிலபஸையும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்கள் நோட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து படிங்க. இப்போ உட்காந்து புக் எடுத்து படிக்காதீங்க, உங்கள் நோட்ஸ் எடுத்து படிங்க. எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு இந்த 5 நாள் டைம் கொடுத்து உங்கள் என்டையர் ஆப்ஷனலையும் ரிவைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர் ஷீட்ஸ் எடுத்து பாருங்கள். எழுதி பார்க்கணுனாலும் டெய்லி 5 கொஸ்டின் கூட எழுதி பார்க்கலாம். ஆனால் ஆப்ஷனலை எவ்வளோக்கு எவ்வளோ இந்த 5 நாளில் நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா உங்கள் பிரெயின் வந்து டோட்டலாக கேப் ஆகிடுச்சு. ஆப்ஷனல் ஆல்ரெடி 2 வாரம் கேப்பு. இந்த 5 டெஸ்ட்டும் எழுதிட்டு வந்து உங்கள் மைண்டு வந்து ஆப்ஷனல்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஸோ அப்போது இந்த டைமில் இந்த 5 நாளில் எவ்வளோ ஆப்ஷனல் ரிவைஸ் பண்ணுறீங்களோ தட் கிவ்ஸ் யூ மோர் டிவிடெண்ட். ஸோ இந்த 5 நாளில் ஆப்ஷனல் எவ்வளோ ரிவைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அண்ட் இந்த 5 நாளுமே நல்லா தூங்கணும். இந்த 5 நாளுமே ஆப்ஷனல் நிறைய ரிவைஸ் பண்ணணும். தமிழுக்கு 1/2 மணி நேரம் கொடுக்கணும். 11 o'clock தூங்கி 6 மணிக்கு எந்திரிக்கணும். நோ சேஞ்ச் இன் தி ஷெடியூல். ஓகே, ஸோ இது பண்ணுங்கள். அண்ட் தமிழ் எக்ஸாம் அன்றைக்கி சிம்பிளாக வந்து முடிச்சிருங்க. அண்ட் சாட்டர்டே அன்றைக்கி நல்லா தூங்கி ஆப்ஷனலுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஆப்ஷனலுக்கான கமெண்ட்ஸும் A4 ஷீட்டில் எழுதி வச்சு ஆப்ஷனல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் கொடுக்கணும், அதுவும் பண்ணணும். ரிப்பீட் த சேம் ஆன் நெக்ஸ்ட் சண்டே. நம்ம எந்த பிரேக்காக இருந்தாலும் அடுத்த மண்டே செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்கு கூட பிரேக் எடுத்துக்கலாம், சரியா? ஆனால் இந்த 10 நாளைக்கு நோ ரிலாக்ஸேஷன்ஸ், நோ பிரேக். அதான் ரிலாக்ஸேஷன்ஸ் உண்டு, நோ பிரேக்ஸ். ஃபுல்லாத்தையும் படிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் எடுக்க போகிறது நைட்டு தூங்குறது தான். 11 o'clock தூங்கிடுங்க. சண்டே அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஓவரால் திங். ஸோ பர்சனலி வாட் ஐ வாண்டட் டு சே இஸ், கான்ஃபிடென்ஸை மட்டும் எழுந்துடாதீங்க. நம்மளால் முடியுமாங்கிற செல்ஃப் டவுட்டை மட்டும் வர வச்சுக்காதீங்க. நிச்சயமாக நம்மளால் முடியும். நம்மளால் நிச்சயமாக வந்து பாஸ் ஆக முடியும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த அடுத்த 5 நாள், அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, சாட்டர்டே சண்டே, இந்த 5 நாள் என்ன பண்ணுறீங்கிறத வச்சு தான் ரிசல்ட்டே தவிர இன்னைக்கு இருக்கிற உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் தி ப்ரிப்பரேஷன் வந்து இட் டிசன்ட் மைண்ட் எனி திங். ஐ எம் டெல்லிங் திஸ் ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த 5 நாள் தான் வந்து இட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் எவ்ரி திங். ஸோ அன்னைக்கு பெஸ்ட்டாக இருங்க. ஓகே, அன்னைக்கு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம பார்க்காததா பார்த்துக்கலாம் அப்படின்னு போங்க. உங்களுக்கு புரியுதா? சூப்பர் டீலக்ஸ் படத்தில் வர அந்த அந்த ஹனி மாதிரி தான். அந்த ஹனியை வந்து அப்படி சாப்பிட்டு ஜாலியாக போயிடுதுங்க. ஓகே, ஸோ பி கான்ஃபிடென்ட், பி போல்ட், டோன்ட் ஈவன் ஹேவ் தி செல்ஃப் டவுட். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் போயிட்டு நம்மளால் முடியும் அப்படிங்கிறத ஓவர் கான்ஃபிடென்ஸில் போயிட்டு முடிச்சிருங்க. நிச்சயமாக முடியும். பி பாசிட்டிவ், விஷுவலைஸ் த 3 hours அண்ட் கிவ் யுவர் செல்ஃப் யுவர் மென்டல் கமாண்ட். நிச்சயமாக நம்மளால் இந்த மெயின்ஸ் வந்து சூப்பராக பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த மெயின்ஸ் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோடைய லைவ் சாட்டில் போடாதீங்க, கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் கமெண்ட் வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது பர்சனலாக என்கிட்ட கமெண்ட்ஸ் பேசணுனாலும் டெலிகிராமில் வந்து பிங் பண்ணுங்கள். ஆர் யூ புட் எனி திங் இந்த கமெண்ட், ஐ வில் கமெண்ட் ரெஸ்பாண்ட். அண்ட் யூபிஎஸ்சிக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் திஸ் மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து நம்ம எம்எஸ்எல்பி ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்ஸ் சீரிஸ் எழுதுறவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். அண்ட் கிங் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். அதோட பிடிஎஃப்பும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இனிமேல் அது யூஸ் இல்லை, பட் இருந்தாலும் வந்து யாராவது ஒருத்தர் பார்த்து பெனிஃபிட் அடைஞ்சாலும் அடைஞ்சிக்கலாம். ஸோ ஐ வில் ஆட் தட் பிடிஎஃப் ஆல்சோ, யூ கேன் சி தட். ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு கொடுங்க. ஆல் த பெஸ்ட், பி போல்ட். ஓகே, பை.